நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் இல்லாத காசு வெளிநாட்டில் என்னென்ன காசுலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரு சுபாருவோட எக்ஸிகாங்கிறது பேர். இது ஒரு 2500 சிசி 173 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பேனட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதோட கிரில் சிஸ்டம்லாம் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெண்ட் இருக்கும். இது ஏதோ பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆன மாதிரியே உடஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் கிடையாது. இவ்வளோ பெரிய வெண்ட்டு, ஏன்னா அவ்வளோ பெரிய இன்ஜின் ஓடையில் ஏர் வெண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால இவ்வளோ ஒரு பெரிய ஹோல்ஸே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேடியேட்டருக்கு நேராக காற்று போகிற அளவுக்கு பெரிய வெண்ட்டே இருக்குது. சுபாருங்கிற அழகான ஒரு லோகோ. ஹெட்லைட்லாம் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்ப்போம், ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பார்ப்போம். வண்டியில் வந்து ஒரு பெரிய 2 சென்சார் கொடுத்துருப்பாங்க. அடாஸ் கண்ட்ரோல். இது ஒரு 2013 மாடல், ஒரு 7 சீட்ரு. அடாஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அடாஸ் கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேரிங் மவுண்ட்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். அது மூலிமா நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பிரேக் அடிக்கணும், நம்மளை வந்து டிரைவர் வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்லே கொடுத்துருக்குறாங்க. 18 இன்ச்சு அலாய் வீலு, 4மே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும். கொடுக்குவாங்க. வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் மிரர்ஸ் கொடுத்துட்றாங்க. கீலெஸ் என்ட்ரி வந்துடுது. நம்ம பக்கத்தில் போயிட்டு நின்றோம்னாவே அது அன்லாக் ஆகிடும். ஈஸியாக வந்து நம்ம உள்ளே போய் உட்கார முடியும். வண்டியோட பேனட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 செகண்ட். வண்டியோட பேனட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய பேனட்டு கண்டிப்பாக ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஈஸியாக ஒரு ஒத்த வரலே நம்ம வந்து பேனட்டை வந்து தூக்கிடலாம். எப்படி ஒத்த வரலே தூக்கிட்டு நினைக்கிறீங்களா? இங்கே தான் விஷயம் இருக்குது. அட்டாலி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் இது தான். ஒரு 2500 சிசி எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் ஒரு இனோவா மாதிரி தான் இன்ஜின் இருக்குது. நல்லா அங்கே வரைக்கும் நல்லா நீளமாகவே போகுது. வண்டியை ஓட்டி பார்க்கல தான் இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம். வாங்க. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியோட நாய்ஸு எல்லாமே ஓகே தான். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரைவில் போட்டுக்கிறோம். ட்ரைவில் போட்டுட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி. ஏசி ஆன் பண்ணியாச்சு. ஏசியோட டிஸ்பிளேலாம் தான் அந்த என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். இதோட கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 29 டிகிரி காமிச்சிட்ருக்கு. இங்கே உள்ள கிளைமேட் இது தான். இது ஒரு டீசெண்டான கிளைமேட் தான். இங்கே ஆக்சிலேட்டரை எப்படி மிதிக்கிறதே இது வரைக்கும் தெரியல. டச் பண்ண விட மாட்டேங்குது. அந்த ஆக்சிலேட்டரை டச் பண்ணாவே செல்லுன்னு இழுக்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் அந்த பவர். ஒரு 100 எடுக்கிறதா இருந்துச்சுன்னா சும்மா கொஞ்ச நேரத்தில் 100லாம் ஈஸியாக ரீச் ஆயிரும். ஆல் வீல் டிரைவ் வண்டியை புஷ் பண்ணுற அந்த ஸ்டைலில் தான். ஸோ எல்லா சைடும் பார்த்துக்குங்க. ஒரு 4 ரோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கும். ஐயோ, ஒரு எக்கோ மோட்லேயே இந்த பவர் நம்ம எதிர்பார்க்க முடியுது. இதுலேயே ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு பெடல் ஷிஃப்ட்லாம் போட்டு பார்த்தோம்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ வண்டி இப்போ நார்மலான ஒரு மோட்டில் போயிட்டு இருக்கோம். இதில் இருக்கிறத தள்ளிட்டு இப்போ 3rd கியரில் போயிட்டுருக்கு வண்டி. 2nd கியரில் போகுது. 3rd 4th 80 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டான ரோடு தான். இதில் அதிகபட்ச ஸ்பீட் நம்ம போகக்கூடாது. இருந்தாலும் போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லாவே ரீச் ஆகுது. ஒரு இந்த வண்டியில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னு நினச்சோம்னா இதோட மைலேஜ் தான். மைலேஜ் பெட்ரோல் இதுக்கு ஊற்றி மாற முடியாது. வண்டி வந்து ஒரு 8-9 தான் அதிகபட்சம் கொடுக்கும். ஏசி போட்டோம்னா அதுவும் கிடைக்காது. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸியான ஒரு வண்டியை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா இது உண்மையான ஒரு பெஸ்ட்டான வண்டி. மைலேஜை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். 7 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான வண்டி தான். மைலேஜ் மட்டும் தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். நம்ம ஊர்லேருந்து சென்னையிலேருந்து திருச்சிலாம் போனோம்னா
ஓட்டுறதே தெரியாது போல், அலுப்பே தெரியாது, அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்பீடும் ஓரளவுக்கு ஓகே, நல்லா 140 150 ஈஸியாக எடுத்துரும். ஒரு நமக்கு பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டின்னு கூட சொல்லலாம். ப்ரைஸு நம்ம இந்தியாவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்னு சொல்ல முடியாது. இந்த கார்ஸ்லாம் எங்கே வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான்லேருந்து தான் எல்லாமே இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பகாமாஸில் இருக்கோம். ஸோ பகாமாஸுக்கு வந்து நாங்கள் கார்ஸ்லாம் வாங்குறதா இருந்தால் ஒன்று ஜப்பானில் வாங்கணும், இல்லை அமெரிக்காவிலேருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 60% டேக்ஸை கட்டி வண்டியை நாங்கள் எடுத்துக்குவோம். இங்கே எல்லாமே நாங்கள் ஓட்டி நாங்கள் என்ஜாய் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கார்லாம் நம்ம ஊரில் வந்து ஓட்டுறதா இருந்தால் சாதாரண கிடையாது. இந்த வண்டி வந்து ஒரு பெட்ரோல்லாம் போடணும்னா ஒரு 65 லிட்டரு கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஊர் காசுக்கு போடணும்னா ஒரு 8000 ரூபா 9000 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஓட்டலாம். வண்டியோட ஆமாம், ஜாப்பனீஸில் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கு. அது அப்பப்போ ஏதாவது சொல்லுவோம், ஆனால் என்ன சொல்லுதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கும் தெரியல. ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் ஓட்டி என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கார்லாம் இந்த மாதிரி ஊரில் தான் நம்ம ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் இதுக்கான ரோடு நம்ம ஊரில் கிடையாது. போலீஸ் செக்கிங் இருக்காங்க. வீடியோ கட் பண்ணிக்கிறோம், சீட் பெல்ட்டை போட்டுக்கிறோம், வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். அடுத்ததில் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். போலீஸ் வந்து இங்கே உள்ள போலீஸ்லாம் உண்மையாக ரொம்ப கிரேட்டுங்க. வந்த உடனே குட் டேன்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் பண்ணுறாங்க. வண்டியோட லைசன்ஸ் பிளேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸ்டிக்கர் எல்லாமே கரெக்டாக ஒட்டியிருக்கோம். அப்படிங்கிற பார்த்துட்டு எதுவுமே சொல்லவில்லை. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம கிளம்பி நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ. ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்களும் நாங்கள் தொடர்ந்து எடுத்து நான் உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய காசுலாம் வர இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்கள்ட்ட வந்து சேரும்.